அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கமலா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையிலேருந்து வேலையாக இருந்ததா, அதனால தான் இப்போ வீடியோ. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்குறோன்னா, நம்ம சளி பிடிக்கிறது. குழந்தைங்கன்னா முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே எப்படினாலும் ஒரு வருஷம் இருக்குன்னா ஒரு ஒரு 10 தடவை எது நம்மளை பிடிக்குது, அது எதுக்கு ரொம்ப நம்மளை பிடிக்குதுன்னா அது சளிக்கு மட்டும்தான் நம்மளை ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த சளியை நம்ம எப்படி போக்குறது? அது நம்ம எப்படி நம்ம மாத்திரை மருந்து இந்த மாதிரி எடுத்துக்காமல் நம்மளே லங்ஸை எப்படி க்ளீன் பண்ணிக்கிறது? ஓகே, லங்ஸில் போய் நம்ம மூக்கு அந்த துவாரங்கள் அந்த எல்லாத்துலேயுமே இந்த மியூக்கஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தான் நமக்கு சளி பிடிக்குது, கஷ்டப்படுறோம். அப்போது அதை என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒரு காஷ்மீரில் இருந்தால் கூட, அந்த குளிரில் இருந்தால் கூட உங்களுக்கு சளியே பிடிக்கக்கூடாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ரூம் ஹீட்ரு வாங்கி வச்சுக்கிறீங்களா? அப்போ ரூம் ஹீட்டரோடய நம்ம சுற்ற முடியாதுல்ல. அப்போது நம்ம உடம்பை அதுக்கு தயார்படுத்தி வச்சுக்கணும், அப்படி தானே? அப்போது நம்ம ஒரு தீர்வை நோக்கி நம்ம போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு பத்மாசனம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்? பத்மாசனம் போட்டுக்கலாமா? பத்மாசனம் போட்டாச்சு. ஓகே, உங்களுக்கு எந்த கால் வருதோ அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு மூச்சு துவாரத்தை சுத்தம் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு நம்ம மூச்சு விடணும். இப்போ மூச்சு விட்டாலே நமக்கு அடைப்பு இருக்கா, நமக்கு சளி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போது ஃபஸ்ட்டு வலது நாசியில் மூச்சு இழுக்கிறீங்க, அப்புறம் வெளியே விடுறீங்க. இன்ஹேல், எக்ஸேல். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுறீங்க. அப்போது வலது பக்கம் அடைப்பு இருந்தால் கிளியராகும். அதுக்கு அடுத்து இடது நாசியில். ஓகே, இப்போ கட்டவரில் வச்சு வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இடது நாசியில் இன்ஹேல், எக்ஸேல். அப்போது உங்களோட மூச்சு சத்தமே உங்களுக்கு கேட்கும், கிளியராக இருந்ததுன்னா. அப்படி உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா உங்களுக்கு அந்த மூச்சு கிளியராக இருக்காது. ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ வலது நாசியில் எடுத்து இடது நாசியில் விடுறோம். இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், எக்ஸேல். ஓகே, இது ஒரு 10 டைம். ஸோ சேம் நாஸ்ட்ரிலில் ஒரு 5 டைம்ஸ், அப்புறம் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரிலில் 10 டைம்ஸ். நாசிகளில் நம்ம 10 டைம்ஸ் மூச்சு இழுத்து விடுறோம். இது பேசிக். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம மூச்சை நார்மலாக சீராக்கியாச்சு. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சளி, ஏதாவது தண்ணி மாதிரி வந்ததுன்னா உடனே கர்ச்சீஃப் எடுத்து அப்படி தொடச்சிக்கணும், சிந்திக்கணும். அப்படி வருது நான் பண்ண மாட்டேன்னு நிப்பாட்டக்கூடாது. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபாஸ்ட் ப்ரீத்திங் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது கையை மேலே தூக்கிக்கோங்க, கையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கையை தூக்கிட்டு அப்படியே இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். என் பையனுக்கு 11 வயசு ஆகுது. அவனை இதுதான் பண்ண சொன்னேன். அவனுக்கு சளி பிடிச்சி ஒரு 2 நாள் 3 நாள்லேயே கிளியர் ஆகிடுச்சு. ஓகேயா? ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நாள் சளி இருந்துகிட்டே இருக்குது, தண்ணியை தொடாமல் இருக்கான், தலைக்கு குளிக்காமல் இருக்கான், இந்த மாதிரிலாம் நம்ம சாக்கு போக்கெலாம் சொல்லக்கூடாது. நம்ம நம்ம பசங்க எல்லா சீதோஷன்லேயும் தாங்கிக்கணும், எல்லா சந்தர்ப்பத்தையும் அவன் ஃபேஸ் பண்ணணும்ல. அப்போது அவன் இதுக்காக தலை குளிக்காமல் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்ட் ப்ரீதிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வெளியில் வந்துடும். ஓகே, நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர், ஃபுல்லாக ஃபாரினில் இருந்தீங்கன்னா கூட அந்த குளிருக்கு இது உங்களுக்கு உங்கள் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். புரியுதா? அப்போ நம்ம பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆனாலே நம்ம ரத்தம் நல்லா ஓடுது. அப்போது அந்தந்த ஆர்கன் நல்லா உறுப்பெல்லாம் வேலை பார்க்கும்ல. இன்ஹேல், எக்ஸேல். ஓகே, அடுத்து ஃப்ரண்ட் டு பேக். ஓகே, இன்ஹேல், எக்ஸேல். கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்ம பண்ணுறோம். ஓகேயா? அப்போது இப்போ சளி இருந்ததுன்னா எனக்கு எல்லாமே வெளியே வந்துடும். உங்களோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 தடவை அப்புறம் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக
இப்போ வந்து எல்லாமே ரத்தம் திக்கிட்டு முகுடு அப்படியே ஓடும் ஃபாஸ்ட்டு, அப்படி இந்த பிளட் வெசலில் ஓடும், எல்லாம் ஓடி கிளியர் பண்ணணும். என்னமோ பண்ணுறானே நமக்கு, நம்ம சளி என்னடா செய்கிறது அப்படின்னு நம்ம உடம்பே குழம்பி போயிடும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் அமைதியாக சின் முத்ராவில் இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துடணும். ஓகே, இதை வந்து முட்டி மேலே வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி, ஏன்னா ஃபாஸ்ட் ஆக்கிட்டோம்ல நம்ம மூச்சை. இப்போ நம்ம ஹார்ட், லங்ஸு இல்லை ஹார்ட் வந்து சீக்கிரமாக பம்ப் ஆகும். நார்மல் ப்ரீதிங்கில் நம்ம இல்லைல்ல, அதுக்காக நம்ம அமைதிப்படுத்துகிறோம். ஓகே, அமைதிப்படுத்திட்டுனா நம்ம வந்து திருப்பி நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது வந்து நீங்கள் வீட்டில் காலையில் பண்ண முடியல, எந்திரிச்சோடனே கிளம்பணும், ஸ்கூலுக்கு கிளம்பணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், அம்மா சாப்பிட சொல்கிறாங்க, அம்மா பால் குடிக்க சொல்கிறாங்க, இத்தனை வேலை இருந்தாலுமே நம்ம இதை வந்து செஞ்சு ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சளியே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அது அப்புறம் என்னைக்காவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன் அந்த மாதிரி இது தொடர்ந்து குளிர்ச்சியான இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா அப்போ வேணால் பிடிக்க சான்சஸ் இருக்குது. நார்மல் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்கும்போது நமக்கு வந்து சளி பிடிக்காது. வி வில் ஹாவ் அ குட் இம்யூன் பவர். நம்மளோட இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி நல்லா வளரும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே நல்ல ஆக்சிஜன் சப்ளை இருக்குது. அப்போது நம்ம வந்து நல்லபடியாக நம்ம இருக்கலாம். ஓகேயா? ஸோ குழந்தைங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை பண்ணணும். நீங்கள் பெரியவங்களும் நீங்கள் பண்ணணும், வயசானவங்களுக்கும் நீங்கள் இதை கற்றுக் கொடுக்கலாம். வயசானவங்க வந்து ரொம்ப ப்ரீதிங் பண்ணால் பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு கிறுகிறுப்பு மாதிரி வரலாம். ஓகே, அப்போ அவங்க மெதுவாக அதை பண்ணலாம். ஓகே, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.